பஸ் இப்படி வரீங்களா? ஆட நீங்க வரலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அப்படி தள்ளி அடிக்கலாம்ல. உனக்கு என்னடா பிரச்சனை? அதான் பொங்கலுக்கு வந்து விஷ் பண்ணிட்டல, கிளம்பாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆட என்ன பாஸ் இவ்வளவு கோவப்படுறீங்க? தள்ளி நில்லுங்கன்னு சொன்னது ஒரு குத்தமா? எங்க ஊர் சைடுல எல்லாம் பொங்கலை வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம். இங்க எப்படி பண்றாங்கன்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். ஏய், எல்லா ஊர்லயும் பொங்கல் ஒரே மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. சரி சரி. ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிட்டு இருக்கோம். நீ பொங்கல் வை. டேய், நல்ல நாள் அதுவுமா கையில அப்செட் பண்ண வேண்டான்னு பாக்குறேன். மரியாதையா போயிரு. ஆட போங்க பஸ். ஹலோ, இந்தாங்க நீ. மா எல்லாருக்கும் கொடுத்தாச்சா? கொடுக்கணும் கையல். கொடு, நான் கொடுக்கறேன். கையால் பாத்து பாத்து பாத்து. ஏய் ஆறுமுகம், பொங்கல் எப்படி இருக்கு? வெரி நைஸ் சிஸ்டர். ரைட். நீ சாப்பிட்டுட்டு இருக்கியா? எனக்கு போதும். பாப்பா இந்தா நீ சாப்பிடு. மூர்த்தி இந்த நீ எடுத்துக்கோ. சூடு பாத்து. சூடு சூடு. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? சரவணா இந்தா பொங்கல். சூடா இருக்குமா? பாத்து பாத்து. சூடு பாத்து பாத்து. கையல் என்னாச்சு? ஐயோ சரியான சூடு. கையல் சாரி சாரி என்ன இல்ல பரவாயில்ல. அது ஒண்ணு இல்ல அத்தை. கையில் பொங்கல் கொடுத்துச்சா, சூடா இருக்கவும் அப்படியே கை தவறி புடவை மேலே விழுந்துருச்சு. புது புடவையாச்சு. சரி விடு கையல், இத கிளீன் பண்ணிட்டு நீ வேற புடவைய மாத்திக்க போ. கையில நான் வாங்கிட்டு வந்தேன் புது புடவை, அதை கட்டிக்க. சரி, கையில் போ கையல், போய் புடவைய போ மாத்தி. கையில புடவையில போய் அதை மாத்திட்டு வா. ஆனந்தி இத எடுத்து சரிம்மா. பாரு, புடவை பூரா கொட்டி வச்சு. பெரியப்பா எப்படி இருக்கு? கையலு அப்படியே சாட்சாத் மகாலட்சுமி மாதிரி இருக்கமா. கையில நம்ம வாங்கி கொடுத்த புடவை கட்டாம வேற புடவை கட்டியிருக்கா. என்ன கையில நான் வாங்கி கொடுத்த புடவை கட்டாம வேற எதுவும் கட்டியிருக்க? இது என் பெரியப்பா எனக்காக முறையா ஆசையா அழகா அதுவும் எனக்கு பிடிச்ச கலர்ல புடவை வாங்கி கொடுத்திருக்காரு. அத இந்த நல்ல நாள்ல கட்டணும்னு தோணுச்சு, கட்டிக்கிட்டேன். என்ன பெத்த அப்பாவே என்கிட்ட கொடுத்து கட்டிக்க சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்பா அப்பான்னு சொல்லி இவ எப்ப ஆப்படிக்க போறான்னு தெரியல. இந்த மனுஷனும் ஏதோ பேசும் படத்துல வர்ற மாதிரி ஈன்னு இழிச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. நான் கூட உனக்கு முத எடுத்து கொடுத்த புடவை தானே? உண்மைதான். ஆனா என் அப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் அது கூட எதையும் சமமா வச்சு பார்க்க முடியாதுல்ல. ஹலோ பாஸ், முன்ன பின்ன கடைக்கு போய் புடவை வாங்கினது இல்லையா? ஏன் என்னாச்சு?
அந்த கடைக்காரன் டேமேஜ் பீஸ உங்க தலையில கட்டியிருக்கான். எங்க இங்க பாருங்க, கிழிஞ்சிருக்கு பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி புடவையெல்லாம் அக்காக்கு செட் ஆகாது. வயசானவங்க கட்டுற மாதிரி இருக்கு. வேணா ஒண்ணு பண்ணுங்க, இந்த புடவைய கடையில கொடுத்து ரிட்டர்ன் காசு வாங்கிடுங்க. அப்படி இல்லனா கிழிஞ்சதை தைச்சிட்டு உங்க அம்மாக்கு கொடுத்துருங்க. இந்தாங்க. ஐயோ அக்கா, உண்மையிலேயே இந்த புடவை உனக்கு ரொம்ப எடுப்பும் அழகா இருக்குக்கா. ஆமால. ஆமா செலக்ஷன் யாரு? இந்த பெரியப்பா. பெரியப்பா, சூப்பர் பெரியப்பா. நல்லா இருக்கு பெரியப்பா. அந்த கடைக்காரன் டேமேஜ் பீஸ கொடுத்து நம்மள இப்படி அசிங்கப்பட வச்சிட்டானே. பரவாயில்ல கையில, வாங்க நம்ம எல்லாரும் விளையாட்டு போட்டி ஆரம்பிக்கலாம். வாங்க. வேலு, என்ன வேலு, என்ன விளையாட்டு இது? ஏய் மூர்த்தி, பாத்தியா எப்படி நம்ம செட்டப்? ஏய் சூப்பரா பண்ணிருக்கப்பா. சூப்பரா பண்ணிருக்கடா. எழில் மாப்ள வாங்க, நீங்க மூர்த்தி அன்பு எல்லாரும் விளையாடலாம். வாங்க. நானா? அட, ஐயோ, வாங்க, வேண்டாம், வாங்க. வேண்டாம். வாங்க, பெரிய பாக்ஸருங்கிற இந்த பானை அடிக்க மாட்டியா? ஏய் என்னப்பா பேசுற? எங்க மாப்பிள்ள எல்லாம் அடிப்பாப்ல, அடிச்சு காட்ட உடைப்பாப்ல, சொல்லுப்பா. பாக்குறியா? கட்டுங்க கட்டுங்க முத. மாமா இப்ப எப்படி உடைக்கிறாரு மட்டும் பாருங்க. மாமா கரெக்டா உடைச்சிருங்க மாமா. அப்படியே வாங்க. மாப்பிள்ள கொஞ்சம் முன்னாடி. பெரிய பாவம். போச்சுக்கா. நமக்கு இதெல்லாம் சரி வராது. ஆமா, நீங்க பாக்ஸர்ல மூஞ்சில தான் பாக்ஸிங் வைப்பீங்க. பானை எப்படி பாஸ் பண்ணுவீங்க? அடுத்தது யாருப்பா? அடுத்து வாங்க வாங்க வாங்க. அனியா வா வா வா. ஏய் வாண்டு, இப்படி நில்லு. ஓகே. நல்லா கட்டு. ஆனந்தி தெரியுதா எவ்வளோ? ஏய், ஏய், எதுவும் தெரியல.